என் பிள்ளை பாட்டுக்கு செவனேன்னு தான் போச்சு தெய்வமே. என் வம்சத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டாங்களே, என் பிள்ளைய ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டாங்களே தெய்வமே. என் வாரிசே ஒத்தமுளை பெத்தனே தடுமாறு. கோவில் கும்பாபிஷேகத்தில் ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிய, அந்த கொலைக்கு பழிக்கு பழியாக இளைஞரை அரிவாளால் வெட்டி சாய்க்க திருச்சியே அச்சத்தில் உறைந்திருக்கிறது. கொடியாலம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் கணபதி. இவரது 18 வயது மகன் விஷ்ணு ஐடிஐ படித்து வந்ததாக தெரிகிறது. கடந்த ஆண்டு ஊரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் பிளக்ஸ் பேனர் வைப்பது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த கோகுல் தரப்போடு விஷ்ணு தரப்பைச் சேர்ந்தவர்களுக்கு மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த விஷ்ணு தரப்பினர் கோவில் அருகிலேயே கோகுலை கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விஷ்ணு உள்ளிட்ட 8 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த அவர்கள் திருச்சி நீதிமன்றத்தில் கையெழுத்து போட்டு வந்தனர். எதிர்த்தரப்பில் இருந்து தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக நீதிமன்றத்திற்கு செல்லும் போதெல்லாம் விஷ்ணு மற்றும் அவருடைய நண்பர்கள் போலீசாரிடம் கூறி வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் சத்திரம் பேருந்து நிலையம் செல்வதற்காக அரசு பேருந்தில் சென்று கொண்டிருந்த விஷ்ணுவை 2 இருசக்கர வாகனங்களில் 5 பேர் கொண்ட கும்பல் பின்தொடர்ந்து சென்றனர். திண்டுக்கரை ரயில்வே கேட் அருகே வந்தபோது பைக்கில் இருந்து இறங்கி திடீரென பேருந்தில் ஏறிய ஒருவர் விஷ்ணுவை எட்டி உதைத்து பேருந்தில் இருந்து கீழே தள்ளி உள்ளார். இதனையடுத்து மற்ற 4 பேரும் முகமூடி அணிந்து வந்து விஷ்ணுவை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு எஸ்கேப் ஆகினர். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விஷ்ணுவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். கோகுல் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை அரங்கேறியதாக கூறப்படும் நிலையில் கொலையாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட விஷ்ணுவின் உறவினர்கள் கத்தி கதறி கண்ணீர் வடித்தனர். என் பிள்ளை தப்பே செய்யாத பிள்ளைக்கு நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன். என் பிள்ளை தப்பே பண்ணாத பிள்ளைக்கு இந்த அழிவா? என் பிள்ளைய இதுக்கு தான் நான் வளர்த்தேனா? ஒத்த பிள்ளைய நான் எதுக்கு வளர்த்தேன்னு ஐயோ, என் பிள்ளை பாதியிலே இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. அவங்களாம் அரெஸ்ட் பண்ணாதான் நான் பவுன்ஸ் மாட வாங்குவேன். என் பிள்ளைய அரெஸ்ட் பண்ண அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அரெஸ்ட் பண்ணி தூக்கில் போடணும். இல்லைன்னா நான் பிரேதத்தை வாங்கவே மாட்டேன். எந்த தவறும் செய்யாத மகனை கொலை செய்து தமது வம்சத்தையே கருவறுத்து விட்டதாக அழுது ஒப்பாரி வைத்த விஷ்ணுவின் தாய் தனது மகனின் உயிரை எடுத்த அனைவரையும் தூக்கில் போட வேண்டும் என கொந்தளித்தார். எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லப்பா. ஆனா என் பிள்ளைய கருவரிச்சு நெய் செஞ்சுட்டானுங்க. நம்ம தான் ஒன்றும் செய்யலையே, நான் ஜாக்கிரதையா இருந்துட்டேப்பா. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.